ஹலோ கைஸ், இன்னைக்கு ஸ்டிக் மான்வாவோட எபிசோட் 25 தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல தான் மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எபிக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் பார்த்துருப்போம், அங்கே வந்திருப்பான்ல அந்த அட்ரஸுக்கு வந்தா ஒரு சின்ன பொண்ணு இருக்கா. அவளோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கு. ஏன்னா அந்த பொண்ணால் ஒரு 2 வாரத்துக்கு தான் உயிரோட இருக்க முடியும். ஏன்னா அவளுக்கு அவ்வளோ பெரிய ஒரு டிசீஸ் இருக்கு. உங்கள் ஹீரோ பார்த்தோன்னே அந்த பொண்ணு வந்து அப்படியே கிட்ட கூப்பிட்றா, கிட்ட வாங்க. சரி நான் வந்துட்டேன், இப்போ என்ன விஷயம்? அவளால அங்க பேச முடியல. அவ அப்படியே நோட்ல ஏதோ ஒரு விஷயத்தை எழுதி அப்படியே காட்டுறா. என்ன மன்னிச்சிருங்க, நான் வந்து ரொம்ப ரூடா உங்ககிட்ட நடந்துக்கணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு அட்ரஸ் கொடுத்து இங்க வரைக்கும் உங்களை வர சொல்லியிருக்கேன். அது எதுக்குன்னா என்னோட உடம்பு அது வந்து அவளைக்கும் சரியா இல்ல. அதனால என்னால அவளைக்கும் யாரு கூடயும் பேசவும் முடியாது. அதனால திரும்பவும் என்ன மன்னிச்சிருங்க. இல்ல பரவாயில்ல, நீ அதுக்கெல்லாம் மன்னிப்பை கேட்க வேணாம். ஆனா நீங்க வந்து குரோனோ உலகத்துல உங்களோட ஸ்டோரியை பத்திலாம் எனக்கு சொன்னீங்களே, அது ரொம்ப எனக்கு எக்ஸைட்டிங்கா இருந்தது. அதே மாதிரி என்னோட ஸ்டோரி இதை பத்தியும் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். ஆனா அது உங்களது மாதிரி ரொம்ப எக்ஸைட்டிங்கெல்லாம் இருக்காது. ஆனா யாராச்சும் ஒருத்தங்க இதை கேட்டா எனக்கு வந்து ரொம்ப நல்லா ஃபீல் ஆகும். இதை பார்க்கும்போது என்னடா இவ இப்படி சொல்றான்னு உங்களுக்கு தோணலாம். இல்ல நான் வந்து அப்படிலாம் நினைக்கல. நான் வந்து உன்னோட ஸ்டோரியை கண்டிப்பா கேட்பேன். ஏன்னா எனக்கு மற்றவங்களோட ஸ்டோரிஸை கேட்குறது ரொம்ப பிடிக்கும். அப்படியா? ஆனா கேம்குள்ள நீங்க மற்றவங்களோட ஸ்டோரிஸை அப்படியே நீங்க ஸ்கிப் பண்ணீங்க. இப்போ என்னன்னா இப்படி பொய் சொல்றீங்க? அது உண்மைதான். அது வந்து சாதாரணமாக ஒரு கேம் தானே, அதனால தான் நான் ஸ்டோரியை ஸ்கிப் பண்ணேன். இப்போதான் அந்த குட்டி பொண்ணு அவளோட ஸ்டோரியை பற்றி சொல்கிறா. கேமை பொறுத்த வரைக்கும் அந்த குரோனோ உலகத்தில் ஏகப்பட்ட ஜாப் இருக்கும். அதில் ஒன்று தான் எனக்கும் கிடைச்சது. அதுதான் ஒரு மர்ச்சன்ட். அதாவது சிம்பிளாக சொன்னால் பொருளெல்லாம் விற்கணும். நான் வந்து பொருளை வாங்குறதும் விற்கிறதும் இந்த மாதிரி தான் என்னோட கடை வாழ்க்கை அப்படியே போயினுச்சு. அந்த ஜாப் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி உண்மையை சொன்னால் நான் வந்து ஒரு ஷையான டைப்பு. அதனாலேயே எனக்கு அவளைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிக்கிற அளவுக்கு யாருமே இல்லை. ஆனால் கேமில் அப்படி இல்லை. கேம்ல நான் ரொம்ப டிஃப்ரெண்ட். ஏன்னா கேம்குள்ள என்ன யாரெல்லாம் பாக்குறாங்களோ எல்லாருமே ஒரு பிரகாசமான சிரிப்போட கூட பேசுவாங்க. எல்லாருக்கும் அவ்வளோ ஜாலியா இருக்கும். இது எல்லாத்தையுமே அந்த கம்பெனி ஓனரும் கேட்டிருக்கான். இந்த பொண்ணை பத்தி நம்ம கம்பெனி ஓனருக்கும் தெரிஞ்சிருக்கு. இப்பதான் ஓனரே சொல்றான், இந்த பொண்ணு இருக்கல இவ ரொம்ப நல்லவ. ஏன்னா இவ எல்லாத்தையும் கொடுப்பா. அவகிட்ட ரெக்கவரி போர்ஷன் இருக்கா, அதை வந்து நியூபியா வர புது ஆளுங்களுக்கு அவ கொடுப்பா. அவளுக்கு நல்லாவே தெரியும் இது வந்து அவளுக்கு ஒரு பெரிய லாஸா இருக்கும்னு. இருந்தாலும் அதெல்லாம் அவ கண்டுக்க மாட்டா. இந்த பொருளா இருந்தாலும் அது எல்லாத்தையுமே இந்த பொண்ணு ரொம்ப சீப்பா வைப்பா. அதனாலயே என்னவோ தெரியல இவளோட மர்ச்சன்ட் ஜாப் அது வந்து இவளுக்கு செட் ஆகல. நான் பேசிக்காவே இந்த மர்ச்சன்ட் ஜாப் பத்தி நான் சொன்னா இதுல வந்து ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்றதுக்கு தான் எல்லாருமே பார்ப்பாங்க. ஆனா இந்த குழந்தை வந்து அப்படி இல்ல. இவ எம்பிசிக்கும் மத்தவங்களுக்கும் அப்படி இல்ல. ஏன்னா எம்பிசியும் சரி மத்த கேரக்டர்ஸும் சரி எல்லாருக்குமே இந்த குழந்தைய அவ்வளோ பிடிக்கும். அவளோட முகம் அது வந்து ஒரு ஸ்டார் மாதிரி அவ்வளோ பிரகாசமா இருக்கும். ஆனா அந்த பிரகாசம் அது வந்து அவளுக்கும் நிலைக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். நான் கொஞ்ச நாளாவே அந்த கேம்குள்ள அவள் லாகினே பண்ணல. எல்லாருக்குமே அவ எங்க போனான்னு தெரியல. எல்லாருக்குமே அந்த பொண்ணுனா அவ்வளோ பிடிக்கும்ல. சோ அதனால வந்து பார்த்தாங்க. இருந்தாலும் அவங்க அந்த பொண்ணை காணும். அந்த பொண்ணு இங்க இருக்கிற ஆளுங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயத்த பண்ணிருப்பா. ஆனா இப்போ கொஞ்ச நாளா அவ வராதனால அவங்க வந்து ரொம்ப கவலைப்படுறாங்க. இதே மாதிரி அங்க கொஞ்ச நாள் போகுது, அங்க பல நாளும் போகுது. இருந்தாலும் அவங்க அந்த பொண்ணை ஒண்டி காணும். அதுக்கப்புறம் யாருக்குமே அந்த பொண்ணை பத்தி தெரியல. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு இங்க வந்திருப்பா. இப்பதான் நம்மளுக்கே தெரியுது. ஸ்டார்டிங்ல நம்ம ஒரு சின்ன பையனை பார்த்திருப்போம்ல, அது வந்து வேற யாரும் இல்ல, அது அதே பொண்ணு தான். அந்த கம்பெனி ஓனரும் இப்பதான் சொல்றாரு அந்த பொண்ணு அவ வந்து அவளோட அப்பியரன்ஸை சேஞ்ச் பண்ணிட்டா. அதனால இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த பொண்ணை அவளைக்கும் யாருக்குமே தெரியல. அந்த கேம்லயே இருக்கிறதுலே ரொம்ப சீப்பான கிளாத்ஸையும் சீப்பான விஷயத்தையும் தான் வந்து போட்டுக்கினா. அதே மாதிரி அவளால முடிஞ்ச விஷயத்த அவ மத்தவங்களுக்கும் பண்ண ஆரம்பிச்சா. அதாவது ஐட்டம்ஸை கொடுக்கறது, இந்த புது ஆளுங்களை ரொம்ப சந்தோஷமாக்குறது. இப்ப கிட்ட இருக்கிற எல்லா பொருளையும் அவ கொடுக்க ஆரம்பிச்சா. என் கோல்டு ஐட்டம்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட பொருள். இதுக்கப்புறம் தான் ஃபைனலா அந்த உடன் ஸ்டிக் அதோட டைமும் வந்தது. அது வந்து ஸ்டோர்ல ஒரு ஃப்ரீயான விஷயம் தான். அதாவது ஃபைனலா ஒரு பர்சன் கிட்ட கொடுக்க அவனுக்கு வந்து இந்த உடன் ஸ்டிக் பிடிக்கவே இல்லை. என்ன இது, இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் நான் வச்சுக்கணுமா? வாய்ப்பே இல்லை. இதெல்லாம் புது ஆளுங்களுக்கு தான் நீ கொடுக்கணும். இதை வச்சு என்ன மாதிரி ஒருத்தனுக்கெல்லாம் யூஸ் ஆகாது. அங்க இதை பார்த்து அவ யோசிப்பாளா? அந்த டைம்ல தான் யாரோ ஒருத்தங்க சைட்ல அழுற மாதிரி சவுண்டு கேட்கும். இப்படி ஓன அழுற சவுண்டு கேட்டோன்னே அவ சைட்ல பார்க்க இந்த இடத்துல தான் நம்ம ஹீரோ எல்லா பொருளையும் ஒரு மாதிரி நாசமாக்கி கண்ணீர் விட்டு அழுவான். அது எல்லாத்தையுமே இந்த பொண்ணு பார்த்திருப்பா. அந்த டைம்ல அவனை பார்த்தோன்னே இந்த பொண்ணுக்கு ஒரு ஐடியாவும் வருது. அதுதான் இந்த ஸ்டிக்கு கொடுக்கறது. இப்படிதான் இவளோட ஸ்டோரி ஆரம்பிச்சது. இதுக்கப்புறம் இப்போ எண்டாக போதீங்க. ஏன்னா நான் வந்து கூடிய சீக்கிரத்துல சாக போறேன். அதை நினைச்சே என்னால வாழ முடியாம போகுது. இப்போ நான் எந்த போயிட்டாலும் என்ன வந்து ஞாபகம் வச்சுக்க யாருமே இல்ல. நான் எந்த போயிட்டா அவ்வளவுதான்ல, என்னை வந்து எல்லாருமே மறந்துடுவாங்கல்ல. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த உலகத்தை விட்டே போயிடுவேன். நான் வந்து ஆசைப்படுறது என்னன்னா, நான் எல்லாரு கூடயும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். அவங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும். ஒருத்தங்க என்ன ஞாபகம் வச்சுக்கினாலும் போதும், அதனால நான் ரொம்ப சந்தோஷமாவேன். சீன்ல நம்ம ஹீரோ காட்டுற
காட்டுறாங்க. இதை கேட்டோன்னே அவன் டக்குன்னு குரோனோ உலகத்துக்கு லாகின் பண்றான். அங்க போய் என்ன ஆச்சுன்னு தெரியல. அவன் யூரஸோட மாஸ்டர் நெஸ்ட்டுக்கு போய் ஏகப்பட்ட மாஸ்டரை அப்படியே அழிச்சு கொள்றான். இதனால அவனுக்கு ஏகப்பட்ட ஐட்டம்ஸும் கிடைக்குது. அங்க யூரஸ்க்கும் எதுவுமே புரியல. ஆமா மாஸ்டர் என்ன ஆச்சு, இதுக்கு நீங்க எவ்வளவு கொலவெறியா இருக்கீங்க, உங்களை நான் இப்படி ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பாக்குறேன். ஆனா அது எதையுமே கண்டுக்கல. அங்க இருக்கிற மாஸ்டர் ஒவ்வொன்றும் வர எல்லாத்தையுமே அவன் ரொம்ப கொடூரமா கொள்றான். ஏன்னா இப்போ அந்த பொண்ணுக்கு இருக்கிறது ரொம்ப ரேரான ஒரு டிசீஸ். அது இந்த உலகத்துல கோடியில இல்ல லட்சத்துல தான் ஒருத்தங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி ஒரு நோய். அதை வந்து கியூர் பண்றதுக்கு ஏகப்பட்ட காசு ஆகுமா. அப்படியே அதை கியூர் பண்ண பார்த்தாலும் இவ வாழ்வாளன்னு கேட்டா அது வந்து ரொம்ப சான்ஸ் வந்து கம்மி தானா. நீ வந்து கவலையப்படாத, அது எவ்வளவு ஆகும், மில்லியனா இல்ல பில்லியனா, நான் வந்து அதுக்கும் தயாரா இருக்கேன். உனக்கு நான் பே பண்றேன், எனக்கு வந்து கவலை இல்ல. நானே சாக கூடாது, நான் எப்படியாச்சும் உன்னை காப்பாத்துறேன். இது எல்லாத்தையுமே தான் அவன் யோசிச்சு பாக்குறான். அவன் பக்கத்துல அவ்வளவு பொருள் இருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல அந்த பொண்ணு ஏதோ ஒரு எழுத்து எழுதுறா. நீங்க வந்து தேவையில்லாம எனக்கு ஒரு நம்பிக்கையை தரீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோட சர்ஜரி அது வந்து என்னதான் சக்சஸ் ஆனாலும் நான் வாழ்றதுக்கு பாசிபிலிட்டியே ஒரு 30% தான். இல்ல நீ அப்படி சொல்லக்கூடாது, நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒண்ணுமே பண்ணாம சாகிறதுக்கு நீ ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம். அதனால யோசிச்சு பாரு. இல்ல உங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது, ஈஸியா நீங்க சொல்றீங்க. ஆனா எனக்கு தான் தெரியும். நான் ஒன்னும் அந்த கேம்ல இருக்க ஐட்டம் இல்ல, அதாவது டிசிஷன் எடுத்து என்சான்மெண்ட் பண்ற எக்யூப்மெண்ட் மாதிரி மாத்துறதுக்கு. நான் வாழ்றதுக்கே ஒரு 30% தான் வாய்ப்பு இருக்கு. அப்படி இருந்து நான் வந்து ட்ரை பண்ணாலும் இது தோத்து போறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. ஆனா நீ என்ன சொல்ற, அதாவது சர்ஜரி பண்ணா அது வந்து பெட்டர் ஆகும் அப்படி நீ தானே சொன்ன. இங்க சொல்றது கரெக்ட் தான். இருந்தாலும் யோசிச்சு பாருங்க, நான் சர்ஜரி பண்ணும்போது தெரியாதனமா நான் அங்கேயே இருந்து போயிட்டா, அதுக்கப்புறம் எல்லாருமே நம்ம வந்து போயிடுவாங்களே, பத்தி யாருக்கும் ஞாபகமும் இருக்காதுல, எல்லாமே வேஸ்டா போயிடும். நான் அப்படியே செத்து போறது தான் மிச்சம். நீ வந்து அப்படியெல்லாம் சொல்லாத, நீ கண்டிப்பா உயிரோட இருப்ப. யாருமே உன்னை மறக்க மாட்டாங்க. நீ பண்ண விஷயம் அப்படி. நீங்க வந்து ஒரு பொய்யான நம்பிக்கை எனக்கு கொடுக்காதீங்க. ஏன்னா ஈஸியா நீங்க சொல்றீங்க, அதாவது யாருமே மறக்க மாட்டாங்க அப்படி இப்படின்னு. ஆனா எனக்கு தான் தெரியும், சிக்கா இருந்து இந்த பெட்லியை கடந்து என்னால யாரையுமே பார்க்க முடியல. எனக்கு நெருக்கமா இருந்த என்னோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, இந்த மாதிரி யாருமே என் பக்கத்துல இப்பவும் இல்ல. இந்த மாதிரி நிலைமையிலையும் நீங்க வந்து இப்படி பேசுறது சரிதானா? இதெல்லாம் அவன் யோசிச்சு பார்க்க அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பின்னாடிதான் லூனாவும் வரா. லூனாவை பார்த்தோன்னே யூரஸும் கேக்குது, அட நீங்களா? நீங்க வந்து இப்பெல்லாம் அவளைக்கும் நம்ம ஹீரோ முன்னாடி வரதிலேயே என்ன காரணம்? எனக்கும் என்ன பண்றது, நான் இப்படி குறைவா வரதை நினைச்சா எனக்கே ஒரு மாதிரி கடுப்பா தான் இருக்கு. இருந்தாலும் நான் வந்து நம்ம ஹீரோக்காக சில பல விஷயத்த பண்ண வேணவா? நான் வந்ததே நம்ம ஹீரோக்காக ஒரு ஃபேவரை பண்றதுக்காக தான். நான் சொன்னதை நீ வந்து பண்ணிட்டியா? கண்டிப்பா. நீ சொன்னதை நான் பண்ணாம இருப்பேனா? இப்பதான் நம்மளுக்கே தெரியுது அது என்ன விஷயம்னு. நெக்ஸ்ட் சீன்ல அந்த பொண்ணு ரொம்ப கவலையில இருக்கா. ஏன்னா அவகிட்ட ஒரு 2 இல்ல 1 வாரமோ தான் இருக்கு உயிரோட இருக்கிறதுக்கு. அதுக்கும் மேல சர்ஜரி பண்ணாலும் ஒரு 30% தான் வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி உயிரோட இருக்கிறதுக்கு. ஒரு சைடு நம்ம ஹீரோவை கத்தி விட்டால, இதனால ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறா. ஆனா ஹீரோ ஒண்டி தான் இங்க வரைக்கும் கொஞ்ச நேரத்துக்கு இருந்தா, அவனையும் கத்தி விட்டனால அவனும் ஆளை காணோம். நான் வந்து சாக போறேனா? அவ்வளவுதானா? எல்லாமே முடிய போதா? நான் செத்துக்கு அப்புறம் என்னை வந்து யாருமே ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. எல்லாருமே என்னை பத்தி மறந்துடுவாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சாகிறத நினைச்சா. இப்படி இவ கண்ணை மூடினாலுவ அங்க ஹீரோவும் வரா. ஹீரோ பார்க்கும் போது அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க வந்தது ஹீரோ ஒண்டியில பக்கத்துலயே ஏகப்பட்ட ஆளுங்க வந்திருக்காங்க. வந்து சொன்னல, அதாவது உன்னை எல்லாருமே மறந்து போயிட்டாங்கன்னு. நான் பாரு, யாருமே உன்னை மறக்கல. உங்களாம் யாருன்னு தெரியுதா? நீ ஸ்டார்டிங்ல ஹெல்ப் பண்ண அதே ஆளுங்க தான் இப்போ உன்னை தேடி வந்திருக்காங்க. இவங்களுக்கு உன்னை அவ்வளோ பிடிக்கும். நீ இவங்க கூட ஸ்பெண்ட் பண்ண ஒரு டைமையும் அவங்க மறக்கவே இல்லை. அதுக்காக தான் இங்க வந்திருக்காங்க. இதெல்லாம் கேட்கும் போது அவளுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அப்படியே கண்ணீர் விட்டு அழுவுறா. எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உங்களை எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி அங்க கொஞ்ச நாள் போகுது, அங்க எல்லாருமே வராங்களா. அந்த பொண்ணுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அங்க இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம லூனா தான் எல்லாரையுமே இங்க வர வச்சிருப்பா. இதனால அந்த பொண்ணு சர்ஜரி பண்ண ஒத்துக்கிறா. ஏன்னா பயந்து சாகிறத விட இப்படி ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணலான்னு சொல்லி சர்ஜரியும் பண்றா. அங்க சர்ஜரி என்ன ஆச்சுன்னு நம்மளுக்கு தெரியல. சீன்ல அந்த குரோனோ உலகத்தை காட்டுறாங்க. அந்த உலகத்துல அவ நிக்கிற அந்த ஷாப் அங்க வந்து வெறிச்சோடி இருக்கு. அங்க யாருமே இல்ல. ஹீரோவும் மத்தவங்களும் அந்த பொண்ணுக்காக தான் வெயிட் பண்றாங்க. அங்க ஹீரோ வந்து யோசிக்கிறான், அந்த பொண்ணு வந்து வருவாளா? ஆனா இப்படி யோசிக்கும் போது அங்க யாரோ ஒருத்தங்க வர, அதை பார்த்து அவன் அவ்வளவு சந்தோஷமா வரான். அது வேற யாரும் இல்ல, அதே பொண்ணுதான். நான் வந்து உன்னை திரும்பவும் பாப்பேன்னு நான் எதிர்பார்க்கல, நீ வந்துட்ட ஃபைனலி. இப்பதான் அந்த பொண்ணோட பேரே நம்மளுக்கு தெரியுது. இந்த பொண்ணோட பேரு ஸ்டார்லெட்டா. ஸோ இங்கேயே இந்த எபிசோட முடியுது. மறக்காம கீழே ஒரே லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். ஏன்னா இப்போதான் ரீசெண்டா ஸ்ட்ரைக் வந்து முடிஞ்சு போச்சு. அதனால நீங்க ஒருத்தங்களும் லைக்கை போட்டா இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். ஸ்ட்ரைக் முடிஞ்சக்கு அப்புறம் தான் சேனல் வந்து கொஞ்சமா பூஸ்டப் ஆகும். அதனால தான் நான் கேட்கறேன், ஒரே லைக்கை போட்டு இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. அப்படி உங்களுக்கு என்ன கமெண்ட் பண்ணணும் தெரியலையா? எனக்கு வந்து ஹார்ட்டின்னா ரொம்ப பிடிக்கும். பச்சை கலரோ இல்ல ரெட் கலரோ இல்ல பர்பிள் கலரோ
யாரோ ஏதோ ஒரு ஹார்ட் என்ன போடுங்க. அதே மாதிரி இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் லவ்வுக்கு என்ன ஆச்சுன்னு. ஏன்னா ரீசெண்டா 2-3 எபிசோட்ல லவ் நம்ம பார்க்கவே இல்லை. உனக்கும் லவ்வுக்கு இடையில சண்டை ஏற்பட்டிருக்கும். இதனால தான் அவளை ஆளை காணும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.